இல்லை, இப்போ நம்ம ஒரு பொருளை வாங்குறோன்னு வச்சுக்கோங்க. கண்ணு பட்டுக்கிடும் அப்படின்னா, எதுக்கு ஒரு கிறிஸ்தவங்களா இருந்துட்டு அப்படி சொல்லணும்? ஒரு இந்துக்காரரா இருந்துட்டு அப்படி சொல்லணும்? நம்ம தான் சாமி கும்பிடுதோம், ஜெபம் பண்ணுதோம், எல்லாம் செய்றோம். கண்ணு பட்டுக்கிடும், கண்ணு பட்டுக்கிடும். ஆ கண்ணு பட்டுக்கிடும்னா நீ வெளியே சொல்லாம உன் கண்ணு தான் உனக்கு படுது. நீங்கள் என்ன நினைக்கமோ நம்ம மனசுக்குள்ளே கண்ணு பட்டுக்கிடும்னா நம்மளுக்கு கண்ணு படுது. ஆசீர்வதிச்சாருன்னா ஆசீர்வதிக்கும். எப்பவுமே பெருக பண்ணுவாருன்னா நம்ம பெருக பண்ணுவோம். நம்ம வந்து தந்ததுக்கு நன்றி அப்பா சொன்னால் நன்றி சொல்லலாம். நீங்கள் தந்ததுக்கு நன்றி, இனிமேலும் தரப்போகிறதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லலாம். இந்த கிறிஸ்தவங்க இருக்காக பாருங்க, ரொம்ப கண்ணு பட்டுக்கிடும், கண்ணு பட்டுக்கிடும். இப்போ எங்கள் வீட்டில் எவ்வளோ வருமானம்னு எனக்கு தான் தெரியும். உங்கள் வீட்டில் எவ்வளோ வருமானம்னு உங்களுக்கு தான் தெரியும். அதுக்காக தான் நம்ம ஜெபம் பண்ணோம். இருந்துட்டு கண்ணு பட்டுக்கிடும், இனிமேல் நம்ம கண்ணு பட்டுக்கிடும். நான் கண்ணு தானே பட வைப்பார். உன் வாயின் வார்த்தை தானே உனக்கு வரும்னு சொல்லியிருக்காரு. எதுக்கு கண்ணு பட்டுக்கிடும், கண்ணு பட்டுக்கிடும்? நம்ம கண்ணை பற்றியே பேசக்கூடாது. நம்மளுடைய மனசில் இருக்க ஜெபத்தையும் நம்ம கடவுள்கிட்ட என்ன கேட்கணுமோ அதையும் கடவுளுக்கு நன்றி சொல்வதையும் மட்டும் சொல்லுங்கள். அப்போனா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நல்லபடியாக இருக்கும். உயிர் இருந்தால் மனுஷன் எப்போ வேணாலும் சம்பாதிக்கலாம். உயிர் போனவன் தான் அதை பற்றி யோசிக்கணும். உயிர் இருக்கவையும் நம்ம இதை வாங்கிட்டோம், கண்ணு பட்டுக்கிடும், கண்ணு பட்டுக்கிடும். இந்த கிறிஸ்தவங்க ரொம்ப அதை பற்றி யோசிக்காத. அதனால தான் நான் இது இன்றைக்கி சொல்லுதேன். நம்ம எப்போவுமே நம்ம வேலையை நம்ம கரெக்டாக பார்த்தாலே போதும். அந்த மாதிரி ஒருத்தருங்க நம்ம ஒருத்தர் வந்தாங்கன்னா, ஐயோ அடுத்தையே கண்ணு பட்டுக்கிடும். நீ வாங்குறது உன் கண்ணு தான் உனக்கு படும். இப்போ அவைய வீட்டு வருமானம் அவங்களுக்கு தெரியும். ஒரு குழந்த பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைய யார் பார்க்கா? அம்மா, அப்பா. அவங்க கண்ணு தான் அவங்களுக்கு முதல் பிரச்சனை. அவியலே நல்லா அவிய கண்ணு தான் பட்டு தான் அந்த பிள்ளையே வெளியே வருது. அதை முத்துது, மோதுது, எப்படி ஓடுறான், எப்படி தவழுதான், எப்படி நடக்குது. அப்பா அம்மா கண்ணு படாதுன்னு இல்லை. அப்பா அம்மா பாட்டி தாத்தா கண்ணெல்லாம் படும். அதுக்கு தான் அந்த குழந்தைக்கு தடவும்போது அப்பா கண்ணு, அம்மா கண்ணு, பாட்டி கண்ணு, தாத்தா கண்ணு, ஏற்ற வீட்டு கண்ணு இப்போ அப்படியெல்லாம் தடவுதாவல்ல. அதே மாதிரி தான் அவங்கவுங்க வீட்டு கண்ணு தான் அவங்களுக்கு மொதப்படுது. அடுத்த வீட்டுக்கு நம்ம வருமானமும் தெரியாது, நம்மளுடைய நடவடிக்கையும் தெரியாது. நீ ஒரு சொத்தை வாங்கிட்டேன் கண்ணு போட்டுக்கிடுங்கிறது அது அடுத்தவங்களுக்கு இல்லை. அது நமக்கு தான் கேடுங்கிறத புரிஞ்சுக்கிடாமல் சொல்லுதாவ. ஏழைங்க கண்ணு பட மாட்டாவ. அவங்க எப்போவுமே அவை பணக்காரது, அவை அப்படி இப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருப்பாவ. இந்த பணக்காரங்க தான் ரொம்ப ஆடுதாவ நின்று கண்ணுன்னு. அது நமக்கு தெரியாது. அதனால் யாரையும் கண்ணு பட்டுக்கணும். நம்ம வீட்டு விஷயத்தை மட்டும் பற்றி ஜோமுனுங்க. நம்ம கடவுள் நம்மளுக்கு கண்ணுபடாத பார்த்து அவரே எல்லாமே செய்வார். அதை யோசித்துக்கோங்க. ஏன்னா நான் இதை நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். அதனால தான் சொல்லுதேன். அவங்கவுங்க வருமானம் அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். அதை பற்றி நீங்கள் நன்றி தான் சொல்லணுமே தவிர கண்ணை